முக்கியமான ஒரு கேரக்டர். கண்ணல் அடித்தின ஆசையில் எப்படி பவர் ஸ்டாரோ அதில் சோலார் ஸ்டார்னு சொல்லி நடிச்சிருக்காரு. யாருன்னா தேவயானி மேடமுடைய புருஷன் ராஜ்குமார் சார். அவருடைய படம் நான் ஒன்று பார்த்தேன். வாயில் ஜாங்கிரிலாம் வச்சுக்கிட்டு சோலார் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் போஸ்டர்ஸ் எல்லாம் 100 days 150 daysலாம் போஸ்ட் ஒட்டியிருந்தார். இந்த மாதிரி ஒருத்தர் நமக்கு தேவை தூக்கு அவர் அப்படின்னு. அப்புறம் தான் அவர் தூக்கிட்டு வந்தாங்க. அவர் என்னென்னா வீட்டில் சொல்லாமல் கொள்ளாமல் துணிமணிலாம் எடுத்துன்னு வந்துட்டார். அவங்க வீட்டில் ஃபோன் பண்ணி மேனேஜர் கேட்குறாங்க, எங்க அங்கே வந்திருந்தாரு. ஆமாண்ணே. எங்க என்கிட்ட சொல்லாமல் ஓடி வந்துட்டாருங்க அவருன்னு. நான் கூப்பிட்டு ஏன் சார் வீட்டில் சொல்லாமல் வந்தீங்கன்னு. இல்லைங்க வீட்டில் ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க. அவன் சந்தானம் வந்து ஆர்யா சூர்யாவே ஓட்டுவான். நீ போன அவள் தான் நீ அல்வா துண்டு மாதிரி உன்னை வச்சு செய்வான். தயவு செஞ்சு போயிடாத, அப்புறம் என்னால் வெளியே தலை காட்ட முடியாதுன்னு. அவர் சொல்கிறாரு, ஏங்க ரொம்ப பயமாக இருக்கேன், நான் தெரியாமல் தான் துணியெல்லாம் எடுத்துன்னு வந்துருக்கேன். பெருசாக ஒன்றும் கலாச்சாரம் பண்ண நான் சொன்னேன். அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். ஃபுல் கவுண்டர் எல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்கோப் இருக்குது சார். நீங்கள் ஓட்டுறது எல்லாமே செய்கிறது எல்லாமே இருக்குது சார்ண்ணே. அப்படின்னா ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்ண்ணே. ஸோ அதுக்கப்புறம் அவரை வச்சு இந்த படத்தில் ஒரு பெரிய கேரக்டரு. ஸோ அவர் பார்த்துருப்பீங்க, என்னுடைய ஒரு முகத்தை தான் பார்த்து அப்படின்னு ட்ரெயிலரில் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி அவரை வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம்.